السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அலிஃப் லாம் மீம், இது வேத நூல், இதில் சந்தேகமே இல்லை. இந்த குர்ஆன் பயபக்தியுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். அதே நேரம் நபியே, அவர்கள் எத்தகையோர் என்றால், உமக்கு அருளப்பெற்ற இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன் இறக்கப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்வார்கள். மறுமையையும் உண்மை என்று அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இத்தகையோர்தாம் தங்கள் ரப்பிடமிருந்து வந்த நேர்வழியின் மீதுள்ளவர்கள். இவர்கள்தான் வெற்றியாளர்கள். இது சூரத்துல் பக்ராவினுடைய 1வது ஆயத்திலிருந்து 5வது ஆயத்துக்கள் வரை. இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆன் வசனத்தினுடைய, அதாவது அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கி உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று முடிகின்ற இந்த வசனங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் என்ன? அதில் முதலாவது, குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அதாவது இறைச்சமுடையோர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் வழங்குதா, தக்குவாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும் அப்படின்னு. தக்குவாதாரிகள் என்றால் யார்? இறைச்சமுடையோர் என்றால் யார்? அதாவது ஒரு பாதையிலே ஒரு மனிதர் செல்கிறார், அவருக்கு பாதை புலப்பட கண் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கண் தெரியாதவருக்கு அந்த பாதை புலப்பட போவதில்லை. அதே போல அல்லாஹுவை அறிய வேண்டும் என்ற ஆர்வமும், அதே நேரத்தில் அவனை அறிந்த பின்னர் அவனுடைய பிரம்மாண்டத்தின், அவனுடைய சக்தியின், அவன் என்னை எப்படி உருவாக்கி இருக்கின்றான், அது போன்ற அதே போல இந்த உலகத்தை, ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் எப்படி படைத்திருக்கின்றான், இதனுடைய பெருமானம் என்ன என்பது பற்றிய அந்த அறிவு யாரிடத்தில் இருக்குமோ அவருக்கு அவன் அந்த படைத்தவனை பற்றிய அச்சம் ஏற்படும். அவனுடைய சக்தி வெளிப்படுகின்ற பொழுது அந்த அச்சம் ஏற்படும். அவருக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டுகின்றது. அது இல்லாமல் கண்ணில்லாதோருக்கு எப்படி ஒரு இலக்கை அடைவதற்கு மிகவும் சிரமமாக இருக்குமோ, அதே போல் அவருக்கு அந்த பாதை புலப்படாதோ, அதே போல தான் இந்த குர்ஆன் இறைச்சம் இல்லாதவர்களுக்கு இது வழிகாட்டுவது என்பது உண்மையிலே இயலாத காரியமாகும். இதனைத்தான் இறைச்சவாதிகளுக்கு இந்த திருக்குர்ஆன் வழிகாட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது முதலாவது விடயம். அதே நேரத்திலே நாம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அதிலே தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அதாவது தொழுவார்கள், தொழ வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த குர்ஆன் வசனம் குறிப்பிடுகிறது. இதன்போது நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பதன் அர்த்தம், உளுவை சரியான முறையில் செய்து தொழுகையுடைய உரிய நேரத்திலே நாம் தொழுது அல்லாஹுவை சிரம்பணிதல். தொழுகை என்பது அல்லாஹுவை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டு நாம் அடிமை என்பதை அங்கே நிரூபிக்கின்ற ஒரு செயற்பாடு தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனூடாக ஒருவருக்கு இறைச்சம் வருகின்ற பொழுது அவர் அடுத்த நிமிடம் தொழுகைக்குள் நுழைந்து கொள்வார், அவர் தொழுகையை நிறைவேற்றுவார். எனவே ஹுஷு ஹுதுவுடன், அதாவது உள்ளச்சத்துடன், நான் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு, உயரிய சிந்தனையோடு அந்த தொழுகையை உதுவை நிறைவேற்றுவது, அதே நேரத்தில் உரிய நேரத்தில் தொழுவது, தொழுகின்ற பொழுது ருக்கு சுஜூது போன்றவைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவது, இவ்வாறு நிறைவேற்றுகின்ற உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது கருத்து குறிக்கின்றது. அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தொழுகையை தொடர்ந்து வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அதாவது நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்று கூறுகின்றான். இதனுடைய விளக்கத்தினை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் எமக்கு தந்த செல்வச் செழிப்பிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு சதக்காவாக, அதே நேரத்தில் அளவை அடைகின்ற பொழுது ஜகாத்தாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த குர்ஆன் வசனம் பொதிந்திருக்கின்றது. அடுத்ததாக உலாஇகஹுமுல் முஃப்லிஹூன் என்று, அதாவது அவர்கள்தாம் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் இந்த நான் ஓதிய குர்ஆன் வசனத்தினுடைய இறுதியில் 5வது வசனத்தின் இறுதி சொற்பதமாக இது வருகிறது. உலாஇகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக. வெற்றி என்பது பற்றி இமாம் ராகிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, இம்மையின் வெற்றி என்பது இந்த உயர் அம்சங்களினால் இவ்வுலக வாழ்வும் சீரும் சிறப்புமாக, இவ்வுலக வாழ்வும் சீரும் சிறப்பும் பெறுமோ அவைகளை அடைவதாகும். அதுதான் நிலையான நீண்ட வாழ்வும் செல்வ வளமும் கண்ணியமும் ஆகும். மேலும் மறுமையின் வெற்றி என்பது 4 அம்சங்களை கொண்டவை. அதுதான் நித்திய வாழ்வு, அதில் என்றுமே அழிவில்லை; செல்வம், அதில் வறுமையின் வாடை கூட இல்லை; கண்ணியம், அதில் எந்தவிதமான கேவலமும் இல்லை; அதே நேரத்தில் கல்வி ஞானம், அதில் அறியாமையின் சம்பந்தமே இல்லை. இவ்வாறாக இமாம் ராகிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வெற்றி சம்பந்தமாக சொல்கிறார்கள். எனவேதான் அல் குர்ஆன் வசனத்திலே நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயங்களை கொண்டு நாம் பயனடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.